பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 12a. இந்த பாடத்தில் நாம் சூரா அல் ஃபலக்கை பற்றியும் இலக்கண பிரிவிலே யஃஅலு, யஃப்தஹு, யஜ்அலு ஆகிய வெர்புகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 31,638 தடவைகள் இடம்பெறுகின்ற 114 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் ஃபலக் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள சிறந்த சூரா ஃபலக் மற்றும் நாஸ். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவையும் இதனோடு இருக்கின்ற குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதுகின்ற வழமையை கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மக்ரிப் மற்றும் ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த 3 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி மேனி முழுவதும் தடவி விடுவார்கள். அவர்களுக்கு முடியாத காலங்களில் என்னுடைய கரத்தில் அவர்கள் ஓதி ஊத நான் அவர்களுடைய மேனி முழுவதும் தடவி விடுவேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நம்மில் யாருதான் பாதுகாப்பாக இருக்க விரும்ப மாட்டார்கள்? எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆக தொடர்ச்சியாக இந்த சூறாக்களை ஓதும் பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோமேயானால் 2 நன்மைகளை நாம் பெற முடியும். ஒன்று, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பேணி நடக்கின்ற சுன்னத்தை செய்தவர்களாகவும் ஆகிவிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் கூர்வீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப் இறைவனிடம், அல் ஃபலக் வைகரை. குல் கூர்வீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப் இறைவனிடம், அல் ஃபலக் வைகரை. குல் என்றால் சொல் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியதாக இருக்கின்ற காரணத்தினால் கூறுவீராக என்று மரியாதைக்காக நாம் இங்கே இந்த பொருள் செய்கிறோம். 332 தடவைகள் இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. அழகான முறையில் சொல்லுங்கள் என்ற பொருளையும் கூட இந்த குல்லிற்கு நாம் இங்கே கொடுக்கலாம். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். பல தடவைகள் நாம் படித்திருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹ் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹ் அல்லாஹ்விடம், பிரப் இறைவனிடம். பி கொண்டு இடம் 2 பொருள் நாம் செய்யலாம். ரப் இரட்சகன் இறைவன். யார் நம்மை முழுமையாக பராமரிக்கிறானோ, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறானோ அவன்தான் இறைவன். அந்த இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல் ஃபலக் வைகரை. அல் ஃபலக் வைகரை. முதலில் நமது பாதுகாப்பற்ற நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பகல் இரவு நேரம் நம்மை அறியாத அபாயங்கள் நம்மை தொற்றிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மூலமாக அந்த ஆபத்து வரலாம், கிருமிகள் மூலமாக ஆபத்து வரலாம், அல்லது வேறு ஏதாவது பலவிதமான வழிகளில் நம்மை ஆபத்துகள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவனே அதிகாலையும் இறைவனாக இருக்கிறான். இப்பொழுது நாம் இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அதாவது காலை எழுந்ததிலிருந்து இரவு வரையிலும், பிறகும் இரவிலிருந்து அதிகாலை வரையிலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இப்பொழுது நாம் காலையில் எழுந்தவுடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதற்கு ரப்பில் ஃபலக் வைகரையின் இறைவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் வைகரையின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்றால், வைகரை பொழுது என்பது எப்படி வருகிறது? சூரியன் அதனுடைய 1.4 மில்லியன் கிலோமீட்டர் குறுக்களவை கொண்ட சூரியன், அதனுடைய தொலைதூர அளவு 150 மில்லியன் கிலோமீட்டர் அதனுடைய தொலைதூர அளவாக இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனை 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பூமி, இவைகளை சுற்றி வந்ததற்கு பிறகுதான் நமக்கு பகல் வெளியிலே வருகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்பில்
அல்லாஹ் ஒரு இயக்கத்தை இயக்கி பகலை வெளியாக்கி கொண்டு வருகிறான் என்றால் அல்லாஹ் ஒரு சாமானிய சக்தன் அல்ல, அவன் மிக விசாலமான சக்தன், அவன் பேராற்றல் கொண்டவன் என்பதனால் தான் இத்துணை பிரம்மாண்டமான ஏற்பாட்டிற்கு பிறகு வைகரையை கொண்டு வருகின்ற இறைவா, எங்கள் பாவங்களிலிருந்தும் எங்களை நீ விடுவிக்க செய்வதென்பது அவ்வளவான மிகச் சிரமமான காரியம் அல்ல. எனவே நாங்கள் பாதுகாப்பில்லாத நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பதும் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை நீ விடுவிப்பதும் உனக்கு பெரிய பாரதூரமான கஷ்டமான காரியம் அல்ல. இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனை சுற்றி வருகின்ற பூமியையே இலகுவாக நீ கொண்டு வர செய்கின்றாயே, எங்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக என்று அல்லாஹுவிடம் நாம் இரவின் இருளிலிருந்து பகலை வெளியாக்குகின்ற இறைவனிடம் நாம் கேட்கிறோம். இந்த சூரா கூறுவீராக என்று துவங்குகிறது. ஆக நாம் இந்த சூறாவை ஓதுவதுடன் நபி அவர்கள் எப்படி எல்லாம் மதிநுட்பத்தோடு அல்லாஹுவினுடைய இந்த தீனை வெளியிலே மக்களுக்கு கொண்டு சென்றார்களோ அதுபோன்று அழகான முறையில் பணிவோடும் மதிநுட்பத்தோடும் இந்த தீனை கொண்டு போகின்ற பிறருக்கு பரப்புகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், குல் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப் இறைவனிடம், அல் ஃபலக் வைகரை வைகரை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுவீர்களாக. பாதுகாப்பு எதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம்? மின் ஷர்ரி மா ஹலக், மின் இருந்து, ஷர் தீங்கு, மா எதுவோ என்னவோ ஒன்று, ஹலக அவன் படைத்தான், அவன் படைத்தவைகள் என்னவோ அனைத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக் வைகரை பொழுதின் இறைவன் படைத்துவிட்ட அனைத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர், மின் என்றால் இருந்து, ஷர் என்றால் தீங்கு, தீங்கில் இருந்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆக மின்னுக்கான பொருள் நாம் ஏற்கனவே பல தடவைகள் பார்த்திருக்கிறோம். கவனமாக நாம் படிக்க வேண்டும். மின்னிற்கும் மண்ணிற்கும் ஒரு சின்ன கோடுதான் வித்தியாசம். மேலே கோடு போட்டால் மண், கீழே கோடு போட்டால் மின். மின் என்றால் இருந்து, மண் என்றால் யார். மிகப்பெரிய பொருள் மாற்றம். இதற்கு ஒரு சின்ன கோடுதான் மாற்றமாக இருக்கிறது. அதே போன்று மாவிற்கும் இரண்டு பொருள் உண்டு. ஒன்று மாவுக்கு இல்லை, இன்னொன்று மாவுக்கு என்ன. மின் இருந்து, மண் யார், மா இல்லை, மா எது என்ன ஆகிய இரண்டு பொருளுக்கும் மாவை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக மண்ணுக்கான பொருளை நாம் பார்த்திருக்கிறோம். மர்ரப்புக, கபரிலே அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு கேட்கின்ற முதல் கேள்வி மர்ரப்புக, உமது இறைவன் யார், மண் யார். இரண்டாம் கேள்வி மா, மா தீனுக, உமது மார்க்கம் என்ன, மா என்ன, மண் யார். ஷர் என்றால் தீங்கு, இன்னொன்று தீமை, ரெண்டு ஒன்றுதான். இந்த தீங்கும் தீமையும் இரண்டு வகையாக பிரியும். ஒன்று தீங்கு, நேரடியான தீங்கு, இன்னொன்று நன்மையிலிருந்து வருகின்ற பாதிப்பு தீங்காக இருக்கிறது. ஆக எந்த வடிவத்தில் தீங்கு இருந்தாலும் அவையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். மா என்றால் என்ன, எதுவோ இரண்டு பொருளுக்கு சொல்லப்படும். அரபு நாட்டில் வாழுகின்ற அநேகமான வெளிநாட்டவர்கள் இரண்டு வார்த்தைகளை மட்டுமே கொண்டு அங்கே பல ஆண்டுகள் காலம் கழித்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். வெறும் இரண்டு வார்த்தை. மாஃபி என்றால் இல்லை, ஃபி என்றால் ஆமாம், இருக்கிறது, தெரியும் என்ற பொருளுக்காக பயன்படுத்துகிறார்கள். மா இல்லை, மாஃபி இல்லை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதே போன்று மாவுக்கு இன்னொரு பொருள் மா தீனுக்க, உனது மார்க்கம் என்ன. ஹலகா படைத்தான், இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இதற்குண்டான படைப்பாளன் ஹாலிக், படைப்பாளன், இது ஒரு பண்பு பெயர் சொல். ஹாலிக். மின் ஷர்ரி மா ஹலக், இந்த வசனத்தினுடைய படிப்பினையை நாம் பார்க்கலாம். ஷர் என்பதற்கு இரண்டு பொருள் நாம் ஏற்கனவே சொன்னதை போல. ஷர் என்றால் தீங்கு அல்லது நன்மையினுடைய முடிவினுடைய பாதிப்பு தீங்காக இருக்கும். ஆக எப்படியாக இருந்தாலும் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் அவன் படைத்துள்ள அனைத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பை வேண்டுகிறோம். உதாரணமாக அல்லாஹ் மனிதனை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தேன் என்று சொல்கிறான்.
ஆனால் மனிதனுமோ வணக்கம் புரிவதும் இல்லை, பிறருக்கு தீங்கிழைப்பவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இது போன்று எந்த படைப்புகள் எல்லாம் நமக்கு தீங்கிழைக்குமோ அனைத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். மின் ஷர்ரி மா ஹலக், மின் இருந்து, ஷர் தீங்கு, மா எதுவோ அல்லது என்னவோ, ஹலக படைத்தான், அவன் என்ன படைத்தானோ அனைத்தின் தீங்கில் இருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே கூறுவீராக. இங்கே அல்லாஹ் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் 2 வசனத்திலேயும் ஒட்டுமொத்தமான பாதிப்பையும் அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டான். அவன் படைத்த அனைத்தின் தீங்கென்றும் சொல்லிவிட்டான். இருந்தாலும் அவன் அடுத்து வருகின்ற 3 வசனங்களில் மிக முக்கியமான 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமின் ஷர்ரி காசிகின், ஒமின் ஷர்ரின் நஃபாஸாத், ஒமின் ஷர்ரி ஹாசிதின். இந்த 3 விஷயத்திலிருந்தும் தனியாக அல்லாஹ் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுகிறான். நபியே, இருளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மேலும் முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனிய கிளவிகளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற தனியான இந்த 3 விஷயத்தையும் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இந்த 3க்குமான ஒரு ஒற்றுமையான பொருள் என்னவென்றால், இந்த 3னுடைய தீங்கும் எப்படி வருகிறது என்பதை நமக்கு தெரிய முடியாது, அறிய முடியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். இவைகளை அல்லாஹுதான் நீக்க முடியும், இவைகளிலிருந்து அல்லாஹுதான் பாதுகாக்க முடியும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் இந்த 3 விஷயங்களையும் தனியாக சொல்கிறான். காசிக் இருள், நஃபாஸாத் சூனிய கிளவிகள் ஊதுதல், ஹாசித் பொறாமைக்காரன். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், வமின் மேலும் இருந்து, ஷர் தீங்கு, வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து, காசிகின் இருள், இதா போது, வகப பரவியது. வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து, காசிகின் இருள், இதா போது, வகப பரவியது. மேலும் இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ மேலும், மின் இருந்து, ஷர் தீங்கு, காசிக் இருள், இதா போது. இதா இரண்டுக்கும் ஒரே பொருளையே பல சந்தர்ப்பங்களில் நாம் கொடுக்க நேரிடுகிறோம். இதா இரண்டும் ஒரே பொருள். போது சமயம், அது வந்தபோது, அது நின்ற போது என்பதாக நாம் ஒரே பொருளை இரண்டுக்குமே கொடுக்கிறோம். இதாவை தொடர்ந்து பாஸ்டென்ஸான வெர்பு வறுமையானால் அந்த பாஸ்டென்ஸினுடைய பொருளை ஃபியூச்சர் டென்ஸிற்குரிய பொருளாக மாற்றிவிடும். இதா எப்படி லம் என்ற எழுத்து பிரசன்ட் டென்ஸிலே வருகின்ற பொழுது அந்த பிரசன்ட் டென்ஸிற்குரிய பொருளை பாஸ்ட் டென்ஸினுடைய பொருளாக மாற்றிவிடுமோ, அதுபோன்று இதா என்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸிலே வருமேயானால் அதற்குரிய பொருளை ஃபியூச்சர் டென்ஸிற்குரிய பொருளாக மாற்றிவிட்டு விடுகிறது. இதா வகப, வகப பரவியது, இதா வகப பரவும் போது, இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஒவ்வொரு 12 மணி நேரத்திற்கு பிறகும் இரவு வருகிறது. பணிகளினுடைய நேரம் முடிந்து மக்கள் எல்லோரும் ஓய்விற்கான நேரம் இரவு. ஓய்வெடுக்கின்ற இந்த நேரத்திலே தான் ஷைத்தான் மூலமாக அதிகமாக மனிதன் தாக்கப்படுவதற்கான நேரமாக இந்த இரவு நேரம் இருக்கிறது. ஒரு மனிதன் தனிமை நேரம்தான் ஷைத்தான் அதிகமாக அவனிடத்திலே வருகிறான். தனிமையான நேரத்திலே தான் ஷைத்தானிடம் சிக்கிக் கொள்கிறான். பெரும்பாலான தீமைகளும் ஒழுங்கீனமான மானக்கேடான காரியங்களும் இருளிலே தான் அரங்கேற்றம் நடைபெறுகிறது. இரவு விடுதிகளினுடைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அவைகளும் இருளிலே தான் இந்த தவறுகள் எல்லாம் நிகழ்கிறது. மற்றும் இன்னவர அதிகமான பாவங்கள், பொழுதுபோக்குகள், தடுக்கப்பட்ட பொழுதுபோக்குகள், சூதாட்டங்கள் எல்லாம் இரவு வந்ததற்கு பிறகுதான் ஏற்படுகிறது. எனவேதான் இரவினுடைய அந்த இருள் மிக மோசமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதனால் குறிப்பாக இரவினுடைய இருளை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். மிக முக்கியமாக திருடர்கள் மற்றும் பகைவர்கள் போன்றவர்களால் மனிதன் பாதிப்புக்குள்ளாகுவதும் இந்த இருட்டு நேரங்களிலேதான். அதோடு மாத்திரமல்லாமல் இரவில் நீண்ட நேரம் தங்குவதற்கு பயன்படுத்தாமல் விழித்திருப்போமேயானால் அதிகாலை நேரத்தில் நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழ முடியாமல் போய்விடுவதும் இரவின் தீங்கிலே கட்டுப்படுகிறது என்பதனால் தான் இரவின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை புரிந்து சொல்லுங்கள்.
வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப, மேலும் மின் இருந்து, ஷர் தீங்கு, காசிக் இருள், இதா போது, வகப பரவியது. வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து, காசிகின் இருள், இதா போது, வகப பரவியது. வமின் ஷர்ரின் நஃபாஸாதி ஃபில் உகத், வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து, அந்நஃபாஸாத் ஊதக்கூடிய பெண்கள், ஃபில் உகத் முடிச்சுகளில், முடிச்சுகளில் ஊதி சூனியம் பார்க்கின்ற பெண்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ மேலும், மின் இருந்து, ஷர் தீங்கு. அந்நஃபாஸாத் நஃபாஸத் ஒருமை, நஃபாஸாத் புளூரல் பன்மை. நஃபாஸத் ஊதுபவள். இந்த நஃப் என்ற வார்த்தையிலேயே ஊதுதல் என்ற பொருளும் வெளிப்படுகிறது. நஃபாஸத் முடிச்சியில் சூனியம் பார்த்து ஊதுகின்ற பெண்கள். உகதத் என்றால் ஒரு முடிச்சி, உகத் என்றால் முடிச்சிகள். உகதத் ஒரு முடிச்சி, உகத் என்றால் முடிச்சிகள். ஃபி இல் அல் உகத் முடிச்சிகள், முடிச்சிகளில். ஃபில் உகத் முடிச்சிகளில். திருமண முடிச்சிக்கும் அக்குது என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? நிக்காஹுடைய அக்குது எப்பொழுது நடக்கும் என்பதாக கேள்வி நாம் கேட்கிறோம். நிக்காஹுடைய அக்குது எப்போ என்றால் திருமண அந்த ஒப்பந்தத்திற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்துவோம், முடிச்சிக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. வித்தைகள் மற்றும் சூனியம் இவைகள் இரண்டும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ஒரு பெரும் சோதனையான காரியம். இவைகள் ஒரு இல்மாக இருந்தாலும் இது சோதனைக்காகவே அல்லாஹு தாலா மலக்குமார்களை அனுப்பி இதை யாரும் படிக்காதீர்கள் என்று சொல்லியே அல்லாஹ் அந்த மலக்குமார்களை இந்த காரியங்களை கொண்டு வந்து படித்து கொடுக்க வைத்தான். வலிமையான ஈமான் இல்லாத யாரும் ஒருவர் இது போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாரேயானால் ஈமான் அல்லாத ஷரியத்திற்கு மாறுபட்ட வழிகளை கொண்டு அவர் தீர்வை தேடிச் செல்கின்ற அபாயம் ஏற்படுகிறது. சில குடும்ப உறவுகள் கூட இது போன்ற காரியங்களால் பிரிந்தே நிற்கிறார்கள். அவர்களோடு நாம் பேசினால் நமக்கு சூனியம் வைத்து விடுவார்களோ என்பதை பயந்து உறவுகள் கூட பிரிந்து அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சந்திப்பதை கூட விரும்புவதில்லை. காரணம், சூனியம் அல்லது இது போன்ற வேறு ஏதேனும் தீங்குகள் அந்த உறவுகளிலிருந்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயத்தினால் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சூரா எல்லா விதமான தீங்கிலிருந்தும் மற்றும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பகைவனை நாம் மறந்துவிடக்கூடாது. தினமும் நாம் இரவு உறங்கச் செல்கின்ற பொழுது, நாம் உறங்கி நடுநிசை அடைகின்ற பொழுது ஷைத்தான் நம்மளுடைய பிடரியில் 3 முடிச்சுகளை போடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த முடிச்சு போடுகின்ற பொழுது இன்னும் உன் மீது நீண்ட இரவுகள் இருக்கிறது, நன்றாக தூங்கு தூங்கு என்று சொல்லி அவன் முடிச்சுகளை போடுகிறான். ஆனால் யார் ஒருவர் அதிகாலை நேரம் தொழுகைக்காக எழுகின்ற பொழுது துஆவோடு எழுகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா என்ற துஆவோடு எழுகிறாரோ, முதல் முடிச்சு அவிழ்கிறது. தொழுகைக்காக சுத்தம் செய்து ஒது செய்து வருகிறாரோ, 2ஆம் முடிச்சு அவிழ்கிறது. தொழுது முடிக்கிறாரோ, 3ஆம் முடிச்சு அவிழ்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் ஃபஜரை தவறவிடக்கூடிய விஷயத்தில் ஷைத்தானுக்கு நாம் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி அவனுடைய பேச்சை கேட்டுவிட்டு நாம் தூங்கிக் கொண்டே இருப்போமேயானால் ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِنْ شَرِّ மேலும் தீங்கிலிருந்து, அந்நஃபாஸாத் ஊதக்கூடிய பெண்கள், ஃபில் உகதி முடிச்சுகள், முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், வமின் ஷர்ரி மேலும் தீங்கிலிருந்து, ஹாசிதின் பொறாமைக்காரன், இதா போது, ஹசத பொறாமைப்பட்டான். பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ மேலும், மின் இருந்து, ஷர் தீங்கு, ஹாசித் பொறாமைக்காரன், இதா போது, இது இதா இரண்டுக்கும் ஒரே பொருள். ஹசத பொறாமைப்பட்டான், இதா ஹசத பொறாமைப்படும் போது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பாஸ்ட் டென்ஸினுடைய வெர்புக்கு முன்பதாக இதா வருமேயானால் அதனுடைய பொருளை பிரசன்ட் டென்ஸ் பொருளாக மாற்றிவிடும். ஜாஅ வந்தது, இதா ஜாஅ வரும்போது,
வகப பரவியது, இதா வகப பரவும் போது, ஹசத பொறாமை கொண்டான், இதா ஹசத பொறாமை கொள்ளும் போது, இதா ذுக்கிர் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்படும் போது. ஆக இதா என்ற இந்த வார்த்தை பாஸ்ட் டென்ஸுடைய வெர்புகளில் வரும்போது அவைகளை ஃபியூச்சர் டென்ஸிற்குரிய பொருளாக மாற்றிவிட்டு விடுகிறது. நாம் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை பெற்றிருப்போமேயானால் பொறாமைக்காரர்கள் அது நம்மை விட்டு நீங்கிவிட வேண்டும், நமக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு பொறாமைக்காரர்களும் பிரியப்படுவார்கள். குறைந்தபட்சம் நமக்கு ஏற்பட்ட அந்த நலவு இல்லாமலாவது போய்விட வேண்டும் என்று அவர்கள் பொறாமைப்படுவார்கள். நமக்கான நல்ல உயர்ந்த பதவியோ, நமக்கான உயர்ந்த அந்தஸ்தோ, மரியாதையோ, நல்லது சிறந்த இல்லங்களோ அமைகின்ற பொழுது பொறாமைக்காரர்கள் இவைகள் நம்மை விட்டு நீங்கி தன்னை வந்தடைய வேண்டும் என்று எண்ணுவார்கள், அல்லது குறைந்தபட்சம் நம்மிடத்திலே இல்லாமலாவது போய்விட வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இது போன்ற பொறாமைக்காரர்களிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். நாமும் பொறாமை என்கின்ற தீங்கிலிருந்து நாமும் விலகி இருக்க வேண்டும். காரணம், பொறாமைப்படுபவன் அல்லாஹ்வினுடைய தீர்வில் ஆட்சேபனை தெரிவிப்பவனை போன்று இருக்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பது அல்லாஹ்விற்கே எதிராக செயல்படுவதை போன்றதாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஒருவனுக்கு சிறந்த நிலையை கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அதை அவன் மறுப்பானையானால், அவனுக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தால் அல்லாஹ்வினுடைய தேர்விற்கு அவன் ஆட்சேபனை தெரிவிக்கிறான் என்று பொருள். எனவே இது போன்ற பேராபத்தில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள், பொறாமை என்பது ஈமானை தின்றுவிடும், நன்மைகளை கரித்துவிடும். எப்படி இரும்பிலே துரு அந்த இரும்பை வீணாக்கி விடுமோ, பலகீனப்படுத்தி விடுமோ, அதுபோன்று பொறாமை நன்மைகளை அழித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் நம்மை இது போன்ற பேராபத்தில் இருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. சொல்லுங்கள், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். வ மேலும், மின் இருந்து, ஷர் தீங்கு, ஹாசிதின் பொறாமைக்காரன், இதா போது, ஹசத பொறாமை கொண்டான். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இலக்கண பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 12B, அதாவது இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல்லாகிய முல்லாரி ஃபஅல், ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது யஃஅலு, யஜ்அலு, யஃப்தஹு ஆகிய வெர்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை நாம் டிபிஐ என்கின்ற மெத்தடில் பயன்படுத்தி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை, கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடிப்படையில் இலக்கணத்தை படித்து வருகிறோம். கடந்த பாடங்களை சிறிய இடைவெளியில் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அரபி வார்த்தைகள் 3 வகைப்படும். ஒன்று இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல். இஸ்ம் 2 வகை. ஒன்று பெயர் சொல், இன்னொன்று பண்பு பெயர் சொல். பெயர் சொல்லாக மக்கா, மதீனா, கிதாப், கலம் ஆகிய வார்த்தைகளை பற்றியும், பண்பு பெயர் சொல்லாகிய முஸ்லிம், முஃமின், சாலிஹ் இப்படி நாம் பார்த்தோம். இஸ்மிற்குரிய அடையாளம், வார்த்தை ஒருமையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கலாம், அல்லது வார்த்தையினுடைய இறுதியில் அன், இன், உன் என்று சொல்லப்படுகின்ற லம்மத்தைன், ஃபதஹத்தைன், கஸரத்தின் ஆகிய குறியீடுகளை நாம் பார்க்கலாம். அதே வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் அல்லது சேர்ந்தே அலிஃப்லாமோடு கடைசியில் வாவ்னூன் அல்லது யானூன், அந்த வார்த்தை பெண்பாலாக இருந்தால் அலிஃப்தா இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். ஃபஅல் வினைச்சொல். வினைச்சொல் 3 வகைப்படும். அதிகமான வினைச்சொல்லில் நாம் 3 வகையில் முதலாவது வகையான கடந்த கால வினைச்சொல்லை பற்றி நாம் படித்தோம். பெரும்பாலான வினைச்சொற்கள், அதிகமான வினைச்சொற்கள் அசல் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் என்பதை பார்த்தோம்.
ஃபஅல, ஃபதஹ, நஸர, லரப ஆகிய வெர்புகளை போல. வினைச்சொல் 3 வகை. ஒன்று மாதி, நிகழ்ந்தது அல்லது நிகழ்ந்து முடிந்தது. இரண்டாவது முதாரி, அதாவது நிகழ்ந்து கொண்டிருப்பது அல்லது நிகழவிருப்பது. மூன்றாவது ஏவல். கடந்த கால வினைச்சொல்லை பார்த்தோம், நடந்து முடிந்தவை. உதாரணமாக ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, ஃபஅல்தும், ஃபஅல்னா ஆகிய இந்த வெர்புகளுடைய வரிசை அமைப்பை பார்த்தோம். உதாரணமாக லரப, லரபு, லரபுத, லரபுது, லரபுத்தும், லரபுனா. லரப, லரபு, லரபுத, லரபுது, லரபுத்தும், லரபுனா. இந்த வெர்பினுடைய வகையில் வித்தியாசமாக ஃபஅல, நஸர, லரப இவைகளினுடைய வரிசைக்கு மாற்றமாக சமிஅ என்றும் வரும் என்பதை நாம் பார்த்தோம். சமிஅ, சமிஉ, சமிஅத, சமிஅது, சமிஅதும், சமிஅனா என்பவைகளை பார்த்தோம். இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்ற பாடம் முலாரி, அதாவது நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லை பற்றி படிக்க இருக்கிறோம். முலாரி என்றால் நிகழ்ந்து கொண்டிருப்பது அல்லது நிகழ இருக்கக்கூடிய ஒரு வெர்ப், ஒரு வினைச்சொல். அதை நாம் ஏற்கனவே படித்த அதே பாணியிலே மாலியினுடைய அமைப்பில் ஒரு முலாரியினுடைய அடையாள எழுத்துக்களாகிய அலிஃப், தா, யா, நூன் ஆகிய இந்த 4இல் ஒன்றை ஆரம்பத்தில் இணைத்து இந்த வரிசை அமைப்புகளை அமைத்து தந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா என்பதை போல யஃபஅலு, யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு. இந்த வகையான சொற்கள் குர்ஆனில் சுமார் 8500 தடவைகள் இடம்பெறுகிறது. 8500 தடவைகள் என்பது ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒவ்வொரு வரிகளுக்குமாக வரக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையினுடைய அமைப்புகளை நாம் பார்க்கலாம். யஃபஅலு போன்று, யஜ்அலு, யضربு இவைகளெல்லாம் இந்த வார்த்தையினுடைய அமைப்புகள். இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வரியிலும், குர்ஆனினுடைய ஒவ்வொரு வரியிலேயும் இடம்பெறுவதை பார்க்கலாம். இந்த யஃபஅலு என்றால் அவன் செய்கிறான். அதற்கு உதாரணமாக அங்கே ஒரு யாசிர் என்பவர் அங்கே இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாசிர் யஃபஅலு, யாசிர் யஃபஅலு, யாசிர் யஃபஅலு. அடுத்ததாக யாசிருடைய பன்மை என்ன? சாலிஹுடைய பன்மை சாலிஹூன். அதே மாதிரி யாசிருடைய பன்மை யாசிரூன், யாசிரூன் யஃபஅலூன், யாசிரூன் யஃபஅலூன், யாசிரூன் யஃபஅலூன், யாசிர் யஃபஅலு, யாசிரூன யஃபஅலூன, யாசிர் யஃபஅலு, யஃபஅலூன, யஃபஅலு, யஃபஅலூன, யஃபஅலு செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள். அடுத்ததாக எதிரிலே ஒரு நபரை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். தௌஃபீக், தௌஃபீக் தஃபஅலு, தௌஃபீக் தஃபஅலு, த த, தௌஃபீக் தஃபஅலு, தௌஃபீக் தஃபஅலு. அடுத்து அன, அன அஃபஅலு, அன அஃபஅலு, தௌஃபீகூன் தஃபஅலூன, தௌஃபீகூன தஃபஅலூன, நஹ்னு நஃபஅலு, நஹ்னு நஃபஅலு, நஹ்னு நஃபஅலு. இந்த அன நஹ்னு என்பதற்கு அஃபஅலு நஃபஅலு. இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம். யஃபஅலு அவன் செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள், யஃபஅலு அவன் செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃபஅலு நீ செய்கிறாய், அஃபஅலு நான் செய்கிறேன். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். யஃபஅலு அவன் செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃபஅலு நீ செய்கிறாய், அஃபஅலு நான் செய்கிறேன், தஃபஅலூன நீங்கள் செய்கிறீர்கள், நஃபஅலு நாங்கள் செய்கிறோம். இந்த ஃபியூச்சர் டென்ஸினுடைய டிபிஐ பாஸ்ட் டென்ஸுக்கு உண்டான டிபிஐ ரெண்டுக்கு மத்தியிலான வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்ட் டென்ஸ் என்பது நம்மளுடைய கண்ணை விட்டு மறைந்து விட்டதனால் நாம் இந்த நெஞ்சுக்கு நேராக காட்ட வேண்டும். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து என்று. யஃபஅலு என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பதால் கண்ணிலே நாம் பார்வை பார்க்கக்கூடிய ஒரு நிலை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் அந்த யஃபஅலு என்பதை கண்ணுக்கு நேராக, இந்த ஃபியூச்சர் டென்ஸினுடைய அமைப்புகளை கண்ணுக்கு நேராக நாம் இஷாரா செய்து சுட்டிக்காட்டி நாம் இந்த டிபிஐ பயன்படுத்தி இந்த வெர்புகளை படிக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமான டிபிஐ வித்தியாசம்: பாஸ்ட் டென்ஸுக்கு நெஞ்சுக்கு நேராக கையை வைக்க வேண்டும், பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸுக்கு கண்ணுக்கு நேராக கையை வைக்க வேண்டும். யஃபஅலு அவன் செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃபஅலு நீ செய்கிறாய், அஃபஅலு நான் செய்கிறேன், தஃபஅலூன நீங்கள் செய்கிறீர்கள், நஃபஅலு நாங்கள் செய்கிறோம். இன்னொரு தடவை. யஃபஅலு அவன் செய்கிறான், யஃபஅலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃபஅலு நீ செய்கிறாய், அஃபஅலு நான் செய்கிறேன்,
தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்கள், நஃஅலு நாங்கள் செய்கிறோம். இங்கே யஃஅலூன தஃஅலூன என்று வந்துவிட்டதனால் நஃஅலூன என்று நூன் பின்னாடி வரும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அங்கே நூன் வரக்கூடாது. ஒரு நூன் தான், நஃஅலு நாங்கள் செய்கிறோம். நஃஅலு நஃஅலூன கிடையாது, நஃஅலு. ஹைர். அடுத்ததாக நாம் உரைநடை பார்க்கலாம். ஹல் யஃஅலு அவன் செய்கிறானா, ஹல் யஃஅலு அவன் செய்கிறானா, நஅம் யஃஅலு ஆம் அவன் செய்கிறான், நஅம் யஃஅலு ஆம் அவன் செய்கிறான். ஹல் யஃஅலூன அவர்கள் செய்கிறார்களா, நஅம் யஃஅலூன ஆம் அவர்கள் செய்கிறார்கள். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் யஃஅலு அவன் செய்கிறானா, நஅம் யஃஅலு ஆம் அவன் செய்கிறான். ஹல் யஃஅலூன அவர்கள் செய்கிறார்களா, நஅம் யஃஅலூன ஆம் அவர்கள் செய்கிறார்கள். ஹல் தஃஅலு நீ செய்கிறாயா, ஹல் தஃஅலு நீ செய்கிறாயா, நஅம் அஃஅலு ஆம் நான் செய்கிறேன், நஅம் அஃஅலு ஆம் நான் செய்கிறேன். ஹல் தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்களா, நஅம் நஃஅலு ஆம் நாங்கள் செய்கிறோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் தஃஅலு நஅம் அஃஅலு, ஹல் தஃஅலூன நஅம் நஃஅலு. நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து இன்ஷா அல்லாஹ் இதை படிக்க வேண்டும். கடந்த கால வினைச்சொல்லினுடைய வெறுபுகளினுடைய மாற்றம் அதனுடைய பின்பகுதியில் நடந்ததை நாம் பார்த்தோம். அ உ த து தும் நா, அ உ அ உ ஃபஅல ஃபஅலு, த து ஃபஅல்த ஃபஅல்து, தும் ஃபஅல்தும், நா ஃபஅல்னா என்று பார்த்தோம். அதே போன்று இதிலே நிகழ்காலம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற காரணத்தினால், முன்னாலேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த வெறுபினுடைய முற்பகுதியில் இங்கே வெறுபுகளினுடைய மாற்றத்தை நாம் பார்க்கலாம். யா யா, தா அ, தா நா, யா யா, யஃஅலு யஃஅலூன, யா யா, யஃஅலு யஃஅலூன, தா அ, தஃஅலு அஃஅலு, தா நா, தஃஅலூன நஃஅலு. யா யா, தா அ, தா நா. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முலாரியினுடைய அமைப்பு மாற்றம் ஆரம்பத்தில் நிகழும், கடந்த கால வினைச்சொல் அதாவது மாலியினுடைய மாற்றம் வெறுபினுடைய பிற்பகுதியில் பின்னால் நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் மாலியிலே பார்த்தது போன்ற முதல் ஜோடியாக ஃபஅல ஜஅலவை பார்த்தோம். அதே போல இங்கேயும் முதல் ஜோடியாக ஜஅல என்பதிலிருந்து நாம் மாலி எடுக்கிறோம். ஃபஅல ஜஅல, ஃபஅல ஜஅல, யஃஅலு யஜ்அலு, யஜ்அலு. ஒரே ஒரு மாற்றம் தான், அந்த ஃபா கலிமாவில் நாம் ஒரு குறியீடை சுக்குன் வைத்து இதை சொல்கிறோம். யாவை இணைத்து ஃபாவில் அந்த ஜீமில் சுக்குன் வைத்து சொல்கிறோம். ஃபஅல என்பது யஃஅலு என்று மாறியதை போல ஜஅல என்பது யஜ்அலு என்று மாறும். யஃஅலு செய்கிறான், யஜ்அலு ஆக்குகிறான், யஃஅலு செய்கிறான், யஜ்அலு ஆக்குகிறான். யஃஅலு யஃஅலூன, தஃஅலு அஃஅலு, தஃஅலூன நஃஅலு என்று நாம் சொன்னதை போல யஜ்அலு யஜ்அலூன, யஜ்அலு யஜ்அலூன, யஜ்அலு யஜ்அலூன, தஜ்அலு அஜ்அலு, தஜ்அலு அஜ்அலு, தஜ்அலு அஜ்அலு, தஜ்அலூன நஜ்அலு, தஜ்அலூன நஜ்அலு. மாஷா அல்லாஹ். யஜ்அலு ஆக்குகிறான், யஜ்அலூன ஆக்குகிறார்கள், தஜ்அலு நீ ஆக்குகிறாய், அஜ்அலு நான் ஆக்குகிறேன், தஜ்அலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஜ்அலு நாங்கள் ஆக்குகிறோம். ஹைர். இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாசிர் யஜ்அலு, யாசிர் மூணாவது ஆளு, தேர்ட் பர்சன், யாசிர் அங்கே இருந்து செய்கிறான் என்பதற்காக யாசிர், யா யா நினைவு வைத்துக் கொள்வதற்காக யாசிர். யாசிர் யஜ்அலு, யஜ்அலு அவன் ஆக்குகிறான், யாசிரூன் யஜ்அலூன் அவர்கள் ஆக்குகிறார்கள். தௌஃபீக் தஜ்அலு நீ ஆக்குகிறாய், தௌஃபீக் நீ, தஜ்அலு ஆக்குகிறாய், தஜ்அலு ஆக்குகிறாய். அஜ்அலு அன அஜ்அலு நான் ஆக்குகிறேன், அன அஜ்அலு நான் ஆக்குகிறேன். தௌஃபீகூன தஜ்அலூன, தஜ்அலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஹ்னு நஜ்அலு நாங்கள் ஆக்குகிறோம். சொல்லுங்கள். யஜ்அலு அவன் ஆக்குகிறான், யஜ்அலூன அவர்கள் ஆக்குகிறார்கள், தஜ்அலு நீ ஆக்குகிறாய், அஜ்அலு நான் ஆக்குகிறேன், தஜ்அலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஜ்அலு நாங்கள் ஆக்குகிறோம். இன்னொரு தடவை. யஜ்அலு அவன் ஆக்குகிறான், யஜ்அலூன அவர்கள் ஆக்குகிறார்கள், தஜ்அலு நீ ஆக்குகிறாய், அஜ்அலு நான் ஆக்குகிறேன், தஜ்அலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள்,
நஜ்அலு நாங்கள் ஆக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வினா விடை. ஹல் யஜ்அலு அவன் ஆக்குகிறானா? லா யஜ்அலு. ஆக்குதல் அழித்தல் என்பது அல்லாஹ்விற்குரியது. அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே இல்லை அவன் ஆக்கவில்லை என்பதை நாம் இங்கே சொல்ல வருகிறோம். ஹல் யஜ்அலு அவன் ஆக்குகிறானா? லா யஜ்அலு இல்லை அவன் ஆக்கவில்லை. ஆக்கவில்லை என்று சொல்வதை விட ஆக்க மாட்டான் என்று கொடுப்பது சிறப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் முலாரியான ஃபஅலை மாலி மன்ஃபியாக மாற்ற வேண்டுமானால் லம் இணைய வேண்டும். லா என்பது ஃபியூச்சரில் இல்லை என்பதை தான் காட்டும். லா யஜ்அலு அவன் ஆக்க மாட்டான். ஹல் யஜ்அலு அவன் ஆக்குவானா? லா யஜ்அலு அவன் ஆக்க மாட்டான். ஹல் யஜ்அலூன அவர்கள் ஆக்குவார்களா? லா யஜ்அலூன அவர்கள் ஆக்க மாட்டார்கள். ஹல் தஜ்அலு நீ ஆக்குவாயா? லா அஜ்அலு நான் ஆக்க மாட்டேன். ஹல் தஜ்அலூன நீங்கள் ஆக்குவீர்களா? லா நஜ்அலு நாங்கள் ஆக்க மாட்டோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் யஜ்அலு லா யஜ்அலு. ஹல் யஜ்அலூன லா யஜ்அலூன. ஹல் தஜ்அலு லா அஜ்அலு. ஹல் தஜ்அலூன லா நஜ்அலு. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டு பாடமாக நாம் ஃபத்ஹவை பார்த்து கொள்ளலாம். ஃபத்ஹ ஃபதஹு என்பதை போல யஃப்தஹு யஃப்தஹூன, தஃப்தஹு அஃப்தஹு, தஃப்தஹூன நஃப்தஹு. நல்லா பாருங்கள். யஃப்தஹு திறக்கிறான், யஃப்தஹூன திறக்குகிறார்கள், அவர்கள் திறக்குகிறார்கள். தஃப்தஹு நீ திறக்குகிறாய், அஃப்தஹு நான் திறக்குகிறேன். தஃப்தஹூன நீங்கள் திறக்கிறீர்கள், நஃப்தஹு நாங்கள் திறக்கிறோம். யஃப்தஹு திறக்கிறான், அவன் திறக்கிறான். யஃப்தஹூன அவர்கள் திறக்கிறார்கள். தஃப்தஹு நீ திறக்கிறாய், அஃப்தஹு நான் திறக்கிறேன். தஃப்தஹூன நீங்கள் திறக்கிறீர்கள், நஃப்தஹு நாங்கள் திறக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். கற்றல் குறிப்பாக செவியை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் மனிதனின் படைப்பு அமைப்பில் மிக குறிப்பிட்ட விஷயமாக செவித்திறனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். பெரும்பாலும் அல்லாஹ் குர்ஆனில் செவித்திறனை பற்றி தான் அதிகமாக சிலாகித்து சொல்கிறான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா. முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை செவித்திறன். காரணம், பார்வை இல்லாமல் ஒருவர் அறிஞராக முடியும், ஆனால் செவித்திறன் இல்லாமல் எவரும் எந்த அறிவையும் பெற முடியாது. ஒருவன் அறிவாளியாக ஆகுவதற்கு செவித்திறன் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நாம் பார்க்காமல் ஒரு கராத் எதையாவது நாம் கேட்டுவிட்டு அதன் மூலமாக பலன் பெற முடியும். ஆனால் செவித்திறன் இல்லாமல் டிவியை பார்த்து அதில் உள்ள செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. எனவே செவித்திறன் என்பது மனிதனுடைய மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ் கொடுத்த பேரருளாக இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் நிலையில் பலர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் யார் ஒருவர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அதுதான் அவருடைய மரண தருவாயில் அவருடைய நாவில் வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். கலிமா வராமல் பாட்டு பாடிய நிலையிலே மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதிகம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அதன் காரணமாக மரண நேரத்தில் அவருடைய நாவில் பாடல் என்பதுதான் வந்திருக்கிறது, கலிமா வரவில்லை என்பதனுடைய என்று பொருளாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மையும் இந்த இசையில் மூழ்கி மரணிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. மரண தருவாயில் கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. ஆக அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பேருளான இந்த செவித்திறனை ஒரு முக்கியமான ஒரு நன்மையான காரியத்தில் நாம் செயல்படுத்துவோம். அது அல் குர்ஆனை அதிகமாக கேட்பது. எனவே குர்ஆனில் நாம் திறன்பட படிப்பதற்கும் விளங்குவதற்கும் நாம் தயாராக ஆக வேண்டுமானால் அதிகமாக அதை நாம் செவிமடுக்க வேண்டும். எனவே அதிகம் குர்ஆனை கேட்பதில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் நமக்கு குர்ஆனிய ஞானத்தை இலகுவாக தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 12ஆம் பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 31,638 தடவைகள் இடம்பெறுகின்ற 114 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். வீட்டு பாடங்களை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் ரப்பி ஜித்னி இல்மா என்ற துஆவை செய்யுங்கள். சொல்லட்டை என்கின்ற வெக்காபலரி சீட்டை எப்பொழுதும் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் அருள் புரிவானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.